ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து மோர் தென் 100 ரெக்ரூட்மெண்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எந்த ரீஜனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த ரீஜனில் வந்து இந்தியன் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது ஆர்மியும் உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருந்து நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் சைடு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, எப்போ எக்ஸாமு, எப்போ வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமு, அண்ட் தென் உங்களுக்கு எப்போ வந்து ஒரு டைம் பீரியடுக்குள்ளே நாங்கள் எப்போ செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கேளுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியும் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட். என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 இது வந்து அப்ளிகேஷன் முடியுது. ஸ்டார்டிங் வந்து பிப்ரவரி 13, அதாவது இந்த மாதம் 13 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் எக்ஸாமும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் லைன் வச்சு நீங்கள் வந்து படிக்கலாம். டெட்லைன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து கரெக்டாக 1 ஜூன் 1லேருந்து ஜூன் 15 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் டேட் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம், அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வைப்பாங்க. பேப்பர் பென் வந்து வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால், யானம், பாண்டிச்சேரி இந்த மாதிரி டெரிட்டரிஸும், அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அண்ட் தென் தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதர் ஸ்டேட்லாம் வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து நேர்மையாக தான் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. அண்ட் தென் 55% இன் டிகிரி, அதாவது நீங்கள் வந்து பிஃபார்மில் இல்லை டிஃபார்மில் வந்து 55% வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கம்பல்சரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். நான் வந்து 8th செம் பாஸ் பண்ணியிருக்கேன், இல்லை ப்ரோ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷனே நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மசி கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் தென் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, 19 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து ரிலாக்ஸேஷன்லாம் எதுவும் இல்லை. அண்ட் தென் சதர்ன் ரீஜனுக்கு வந்து என்ன ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்க்கு இது வந்து பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர், அண்ட் தென் 77 சென்டிமீட்டர் செஸ்ட்டு நீங்கள் நார்மலாக இருக்கும்போது, அண்ட் தென் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க, அது கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோசிஷன், அதாவது நீங்கள் 155 ஹைட் இருக்கீங்கன்னா 43 கிலோ வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து 52 கிலோ வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே 17 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் 52 கிலோவும், 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 55 வயசு இருக்கணும், 55 கிலோ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பர்சன்டேஜ் இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்மிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ட்ரைபல்ஸ்க்கு, அதாவது இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 162 சென்டிமீட்டரும், செஸ்ட்டு 77, அண்ட் தென் மினிமம் வெயிட் வந்து 47 வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க், அடிஷ்னல் மார்க் கொடுப்பாங்க. யாருக்குலாம் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்மியில் வந்து இறந்தவங்களோட பசங்களுக்கு, அண்ட் தென் வந்து ஸ்டேட்டு வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கேம் விளையாடிருந்தீங்கன்னா, ஆர் வந்து உங்கள் காலேஜ் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி மார்க்லாம் வந்து தராங்க. அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா,
இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த joinindianarmy.nic.com இதில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் மூலயமா தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹250 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து இது பே பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் தென் ஃபோன் நம்பர், ப்ராப்பர் இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க பிஃபோர் அப்ளையிங். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்மனெண்ட் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து உங்களை இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஐடென்டிட்டிஸ். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன்னா என்னென்னலாம் வேணும், ஆதார் கார்டு அண்ட் தென் வந்து இல்லை அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நீங்கள் வந்து ஆதார், பேனு அந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அது வந்து முடித்த பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஃபிசிக்கல் போவீங்க. ஃபிசிக்கல் தான் வந்து அந்த 165 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஃபிசிக்கல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த சீட்டிங் அலோகேஷன்லாம் இருக்கும், எப்படி வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாகின் ஐடி என்ன மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாம் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நீங்கள் தமிழில் எழுதலாம், தெலுங்கில் எழுதலாம், அதாவது மேக்ஸிமம் வந்து 13 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 13 லாங்குவேஜில் நீங்கள் எதுனா ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து உங்களோட லாங்குவேஜில் ஓன் லாங்குவேஜ் மதர் டங்க்லேயே நீங்கள் வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான வந்து சிலபஸ் பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸாம் இருக்கும். அதில் சிலபஸ் வந்து 50 கொஷினுக்கு 1 ஹவரும் அண்ட் தென் 100 கொஷினுக்கு 2 ஹவரும் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. இதில் வந்து கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 1 மார்க்கும் அண்ட் தென் ராங் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ தான் வந்து உங்களோட அந்த ஃபிசிக்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன தான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் வந்து 100க்கு 100 எடுத்தாலும் சரி, ஃபிசிக்கல்னால் வந்து கம்பல்சரி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்போ வந்து என்ஓசி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லைனா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து இது பண்ணிவிடுவாங்க, டெலீட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரேலி நடக்கும். ரேலி வந்து என்னென்னா ஃபிட்னஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ரன்னிங், ஜம்பிங் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரன்னிங் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 6 நிமிஷம் 15 செகண்டில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து புல்லப் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் முடித்த உடனே வந்து புல்லப் எடுக்கணும். அதுக்கப்புறம் புஷ்அப் வந்து புல்லப் எடுத்துகிட்ட பிறகு 8 சென்டிமீட்டர் டிச், அதாவது லாங் ஜம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து நீட் டு குவாலிஃபை, எல்லாமே வந்து குவாலிஃபை பண்ணால் மட்டும் போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் பேலன்ஸ், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து ஓடிட்டு பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நடுவில் உங்களுக்கு எப்பயுமே டைம் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்தால் மட்டும் தான் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக தான் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. இதில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பாஸ் ஆகியே ஆகணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது தான் நம்ம வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ரன்னிங் ஷூஸ்லாம் வந்து நீங்களே தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.